மனைவியை கத்தியால் கொடூரமாக குத்திய கணவன். தடுக்க வந்த மாமியாருக்கும் விழுந்த கத்தி குத்து. இரத்த வெள்ளத்தில் போராடிய மாமியார் பரிதாபமாக உயிரிழப்பு. கணவன் மனைவியை கத்தியால் குத்தியது ஏன்? திடீரென வெடித்த பிரளயத்திற்கு என்ன காரணம்? மாமியாரை கொன்ற மருமகன் கைது செய்யப்பட்டாரா? ஊர்ல கோவில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஊரே அங்க நின்று திருவிழாவை பார்த்துட்டு இருந்த நேரத்துல கருத்த துறைச்சி வீட்டுல மட்டும் சண்டையும் கத்தி குத்தும் நடந்திருக்கு. கருத்த துறைச்சி அதிக ரத்தம் வெளியேறி மயங்கி கிடக்க அவங்க மகள் காளீஸ்வரி அலறி இருக்காங்க. அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்திருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போ வீட்டுல இருந்து தலை தெறிக்க ஓடி இருக்காரு காளீஸ்வரியோட கணவர் பாலசுப்ரமணியன். வழியால் துடிச்ச காளீஸ்வரியையும் மயங்கி கிடந்த அவங்க அம்மா கருத்த துறைச்சியையும் உறவினர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க பரிசோதனை செஞ்ச டாக்டர்கள் கருத்த துறைச்சி ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல காளீஸ்வரி கிட்ட போலீசார் நடத்தின விசாரணையில தான் பாலசுப்ரமணியனோட கொலைவெறிக்கான காரணமே தெரிய வந்துச்சு. தென்காசி ஊத்துமலை கிராமத்தை சேர்ந்தவர் கருத்த துறைச்சி. இவங்களோட மகள் காளீஸ்வரிக்கும் கடையநல்லூர் பக்கத்துல உள்ள பொய்கை பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியனுக்கும் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னால கல்யாணமாகி இருக்கு. டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்க பாலசுப்ரமணியனுக்கு தினமும் மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததோட மனைவி மேல சந்தேகப்பட்டு சண்டையும் போட்டு இருக்காரு. அதனால தம்பதிக்குள்ள தினமும் வாக்குவாதம் நடந்திருக்கு. அப்படி சண்டை நடந்தப்ப கோபப்பட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க காளீஸ்வரி. போன சில நாட்களிலேயே ஊர்ல உள்ள கோவில்ல திருவிழாவும் நடந்திருக்கு. அந்த திருவிழாவை காரணமா சொல்லி மனைவி வீட்டுக்கு வந்த பாலசுப்ரமணியன் மனைவிய வீட்டுக்கு கூப்பிட்டிருக்காரு. அதுக்கு நான் வரமாட்டேன், இனி உங்களோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க காளீஸ்வரி. மனைவி வரமாட்டேன்னு சொன்னதால ஆத்திரமான பாலசுப்ரமணியன் அடிக்க பாஞ்சிருக்கார். அதனால வாக்குவாதம் கடுமையாகி இருக்கு. அப்போ கோபத்தோட உச்சத்துக்கு போன பாலசுப்ரமணியன் கிச்சன்ல இருந்த கத்தியால மனைவியை குத்தி இருக்கார். அதை தடுக்க வந்த மாமியாருக்கும் கத்தி குத்து விழுந்திருக்குது. அடுத்து பக்கத்துல கிடந்த அரிவாளை எடுத்து மாமியார சரமரியா வெட்டின பாலசுப்ரமணியன் மனைவியையும் வெட்டி இருக்கார். அதுல சம்பவ இடத்திலேயே மாமியார் கருத்த துறைச்சி உயிரிழந்துட்டாங்க. அடுத்து காளீஸ்வரியோட அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்ததும் பாலசுப்ரமணியன் அங்கிருந்து தப்பி ஓடிட்டார். சங்கரன்கோவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காளீஸ்வரிக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்த பிறகு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மாமியாரை கொலை செஞ்ச பாலசுப்ரமணியனை பிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க காவல்துறையினர்.